ஓம் சாந்தி 12/5/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இச்சமயம் முதியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என அனைவருடைய நிலையும் வானப்பிரஸ்த நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் சப்தத்தை கடந்து முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு வீட்டிற்கான வழி காட்டுங்கள். கேள்வி: தந்தையின் ஸ்ரீமத் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் தனித்தனியானது, ஒரே மாதிரியானதாக இருக்காது. ஏன்? பதில்: ஏனென்றால் தந்தை ஒவ்வொரு குழந்தையின் நாடியை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து ஸ்ரீமத் கொடுக்கிறார். யாராவது பந்தனமற்றவராக இருக்கிறார் என்றால், முதியவராக இருக்கிறார் என்றால், குமாரியாக இருக்கிறார் என்றால் முழுமையாக ஈடுபடுங்கள் என்று பாபா ஆலோசனை கொடுப்பார். மற்றபடி அனைவரையும் இங்கே மதுபனிலேயே தங்கவிட மாட்டார். யாருக்கு தந்தையின் எந்த ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அதில் நன்மை இருக்கிறது. எப்படி மம்மா பாபா சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுக்கிறார்களோ அதுபோல் ஃபாலோ செய்து அவர்களைப் போல சேவை செய்து ஆஸ்தி அடைய வேண்டும். இந்த முரளில பாபா இந்த பழைய உலகத்தின் மீது என்னன்னு பற்று வைக்கிறீங்க? இது சுடுகாடாக மாறப்போகுது, அல்லது இது மூங்கில் காடு தானாகவே தீப்பற்றி எரிய போகுது. ஆகையால் இந்த பழைய உலகத்தில் எந்த விஷயத்தின் மீதும் ஆர்வம் இருக்கக்கூடாது அப்படின்றார். இப்போது நாடகம் முடிய போகுது. நம்ம சரீரத்தை இங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போகணும். ஆகையால் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்றார். எந்த அளவு நீங்கள் நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவு கடைசியில் நல்ல நினைவிற்கேற்ப நிலை உங்களுக்கு கிடைச்சிடும். இதற்கு இறுதி தீர்ப்பிற்கான நேரம் என்றும் சொல்லப்படுது. பாவாத்மாக்களின் கணக்கு வழக்கெல்லாம் முடியணும், பிறகு யோக பலத்தின் மூலமாக புண்ணியாத்மா ஆகணும் அப்படின்றார். சத்தியுகத்தில் யுத்தம் போன்ற விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அங்கே இப்போதைய வருமானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு நீங்கள் பதவி அடைவீங்க. ஆகையால் எவ்வளோ குஷியில் இருக்கணும் அப்படின்றார். சொர்க்கத்தில் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கும் அப்படின்றார். இந்த கலியுக கடைசியிலேயே பாருங்கள், ராஜாக்களுடைய மாளிகைகள் இப்போவும் இருக்குது. உதய்பூரில், ஜெய்ப்பூரில் எல்லாமே பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது. இல்லை கவர்னர் மாளிகையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கலியுக கடைசியில் இப்படி இருக்குது அப்படின்னா சத்தியுகத்தில் எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படின்றார். நான் உங்களுக்கு ராஜ யோகம் கற்பிக்க வந்திருக்கிறேன். படிப்பின் மூலம் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது. நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக போகிறீங்க. இதுதான் உங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு புரிய வைக்கிறார். முரளியின் பாடல்: சிவபாபா கள்ளங்கபடமற்றவர், தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். சிவன் போலாநாத் கள்ளங்கபடமற்றவர் என்று சொல்லப்படுகிறார். உலகத்தில் எத்தனை ஆசிரமங்கள் இருக்கிறது. அங்கே மனிதர்கள் சென்று தங்கவும் செய்கிறார்கள். ஆனால் லட்சியமோ குறிக்கோளோ எதுவும் இல்லை. குருமார்கள் நம்மை சப்தத்தை கடந்து இருக்கும் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. அவர்கள் அவரவர்களுடைய பக்தி முறையை கற்பிக்கிறார்கள். இங்கே இது உண்மையிலும் உண்மையான வானப்பிரஸ்த நிலை என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள் என அனைவருமே வானப்பிரஸ்திகளாக இருக்கிறார்கள். முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக தந்தை முயற்சி செய்வித்து கொண்டிருக்கிறார். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, மனிதர்கள் முக்திக்கு போகணும் அப்படின்னு சொல்லி குருமார்கள் கிட்ட போகிறாங்க. அவங்களுடைய ஆசிரமங்கள்ல எல்லாம் போய் தங்குறாங்க.
ஆனால் அங்கே எந்த விதமான எய்ம் ஆப்ஜெக்டும் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். அவங்க என்ன பக்தியினுடைய முறைகள் வேணால் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் யாரையும் திரும்பி அழைச்சிட்டு போக முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாருமே இப்போ வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. சப்தத்தை கடந்து இருக்கக்கூடிய சாந்தி தாமத்திற்கு போகணும். அதற்காக தான் நான் இப்போ உங்களுக்கு முயற்சி செய்விச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெஃபினட்டாக நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு அர்த்தம். இப்படி சத்கதி அல்லது சப்தத்தை கடந்து செல்லக்கூடிய வழி காட்டக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை. கதி சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவர்தான். ஆகையால் மற்றவர்களுக்கும் வானப்பிரஸ்தத்திற்கான வழியை காட்ட வேண்டும். ஏனென்றால் இப்போது இது அனைவரும் சப்தத்தை கடந்து செல்வதற்கான நேரம். ஒரு தந்தைதான் வானப்பிரஸ்தத்தில் அழைத்து செல்லக்கூடியவர். அவர்தான் நல்ல வழி கொடுப்பவர். பாபா, நாங்கள் குடும்பத்துடன் வந்து இங்கேயே தங்கிவிடலாமா என்று யாராவது கேட்டால் அதற்கு பாபா, முதலில் இவர் சேவைக்கு தகுதியானவரா இல்லையா என்று பார்க்க வேண்டி இருக்கும் என்று சொல்கிறார். யாராவது பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக, வயதானவராக, சேவை செய்ய தகுந்தவராக இருந்தால் அவருக்கு சரி வந்து சேவை செய்யுங்கள் என்று வழி கொடுக்கப்படுகிறது. இது மாதிரி இப்போ கூட மதுபனில் நிறைய பேர் இருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டு லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டில், ஹாஸ்பிட்டலில் அல்லது ப்ரெஸ்ஸில் நிறைய சேவை செய்துட்ருக்காங்க. பெரிய பெரிய பதவிகளில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் கூட இப்போ பாபா வீட்டில் சேவை செய்துட்ருக்காங்க. ஆனால் அதை எல்லாரும் போய் இருந்துட முடியாது. நான் வந்து இருப்பேன் அப்படின்னு கேட்டாலும் பிரகாஷ்மணி தாதி கூட சொல்லுவாங்க, உனக்கு எந்த பந்தனமும் இல்லையா, கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லையா, கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. யாராவது குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் அங்கே வந்து தெரியாமல் தங்கிட்டா கூட தெரிஞ்ச உடனே நீ முதல்ல உன் கடமையெல்லாம் முடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுவாங்க தாதி. அதுபோல் பாபா சொல்லிகிட்ருக்கிறார், எல்லாரும் வந்து தங்கிட முடியாது, இதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, வயதாகிடுத்து, பந்தனம் இல்லை, ஃப்ரீயாக இருக்காங்க, சேவை செய்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்றார். அவங்க வந்து செய்யலாம். இப்போது நாம் பாபாவின் எதிரில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாபா நம்மை தகுதியானவர்களாக ஆக்கி முள்ளிலிருந்து மலராக மாற்றி கூடவே அழைத்து செல்வார். மற்றவர்கள் எல்லாம் காட்டிற்கான வழியை தான் காட்டுகிறார்கள். தந்தை எவ்வளவு சகஜமான வழியை காட்டுகிறார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. காட்ஃபாதர் அனைத்து தூதுவர்களையும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறார்கள். பிறகு சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று ஏன் சொல்கிறார்கள்? இது சத்திய நாராயணனின் கதையாகவும் இருக்கிறது, அமர கதையாகவும் இருக்கிறது, மூன்றாம் கண் கிடைக்கக்கூடிய கதையாகவும் இருக்கிறது. தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார். அவருடைய வழியினால் அவசியம் நன்மைதான் நடக்கும். பாபா ஒவ்வொருவருடைய நாடியையும் பார்க்கிறார். இவர்களுக்கு பந்தனம் எதுவும் இல்லையா, சேவையும் செய்ய முடியுமா என்று தந்தை தகுதியை பார்த்து வழி கொடுக்கிறார். சூழ்நிலையை பார்த்து நீ இங்கே இருக்கலாம், சேவை செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்கிறார், 5000 வருடங்கள் கழித்து மீண்டும் கிடைத்திருக்கும் என்னுடைய குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் ஆஸ்தியை அடைய வந்திருக்கிறீர்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. எப்படி மம்மா பாபா சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறார்களோ அதுபோல் அவரிடமிருந்து நீங்களும் அடைய வேண்டும். ஃபாலோ செய்யுங்கள். மம்மா பாபா போல சேவையும் செய்யுங்கள். பிரம்மாவின் மூலம் நான் ஸ்தாபனை செய்கிறேன். ஒவ்வொரு கல்பமும் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். படிப்பின் மூலம் ராஜ்யம் கிடைக்கிறது.
நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகப் போகிறீர்கள். இதுதான் உங்களுடைய குறிக்கோள். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நாடகத்தின் முழு ரகசியமும் இருக்கிறது. சொர்க்கத்தில் எவ்வளவு அளவற்ற செல்வங்கள் இருந்தது. இப்போது கூட ராஜாக்களின் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கிறது. ஜெய்ப்பூரில் கூட இருக்கிறது. இப்போவே இப்படிப்பட்ட மாளிகைகள் இருக்கிறது என்றால் இன்னும் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கும்? சொர்க்கத்தின் மாடலை பார்க்க வேண்டுமென்றால் அஜ்மீருக்கு செல்லுங்கள். அதாவது நீங்கள் சொர்க்கத்தினுடைய மாடல் பார்க்கணுன்னா அஜ்மீரில் இருக்கு, போய் பாருங்க அப்படின்றார். அங்கே நல்ல அழகான சொர்க்கத்தினுடைய மாடல் அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த சொர்க்கத்தினுடைய மாடல் வச்சுருக்காங்க. எல்லாம் தங்கத்தினாலான மாளிகைகள் அது இது எல்லாம் இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு அங்கேருந்து கீழே நம்ம பார்க்கணும். அதுக்கு பாபா சொல்கிறார், அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறார். சத்யுகத்தில் யுத்தம் போன்றவற்றின் விஷயம் எதுவும் இருக்காது. இப்போதைய வருமானத்தின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு பதவியை அடைகிறீர்கள். ஆக எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிய போகிறது. நாம் ஷரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். இது இறுதி தீர்ப்பிற்கான நேரம் என்றும் சொல்லப்படுகிறது. பாவாத்மாக்களின் கணக்கு வழக்கு முடிய வேண்டும். இப்போது யோக பலத்தின் மூலம் புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். மற்றபடி மூங்கில் காட்டிற்கு தீ பிடிக்கப் போகிறது. ஆத்மாக்கள் திரும்பி சென்று விடுவார்கள். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது என்றால் அநேக தர்மத்தினர்கள் அவசியம் திரும்பி சென்று விடுவார்கள். சிலர் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது உருவாக்கப்பட்ட நாடகம். இது எப்போதும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மோட்சம் எப்படி கிடைக்கும்? இதற்கு முடிவு என்பதே இல்லை. பொதுவாக நாடகத்துக்கு சினிமாவுக்கு கடைசியில் தி எண்ட் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அது மாதிரி இதுக்கு போட முடியாது அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த உலகத்தின் மீது ஆர்வம் வைக்கக்கூடாது. இது சுடுகாடு. பழைய உலகத்தின் மீது என்னவென்று பற்று வைப்பது? ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் என்று மனிதர்கள் தானம் செய்கிறார்கள். ஈஸ்வரன் பசித்திருக்கிறாரா என்ன? இருவரையும் பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட்டார்கள். ஈஸ்வரன் வள்ளலாக இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பழைய உலகத்தின் எந்த பொருளின் மீதும் பற்று வைக்கக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த விஷயத்தின் மீதும் ஆர்வம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது சுடுகாடாக மாறப்போகிறது. ரெண்டாவது பாயிண்ட், இப்பொழுது நாடகம் முடிய போகிறது. கணக்கு வழக்கை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் யோக பலத்தின் மூலம் பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். டபுள் தானம் செய்பவர் ஆக வேண்டும். வரதானம், குஷியின் டானிக் மூலம் மனம் மற்றும் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய ஆடாதவர் அசையாதவர் ஆகுங்கள். ஆஹா பாபா ஆஹா மற்றும் ஆஹா என்னுடைய பாக்கியம் ஆஹா. சதா இந்த குஷியின் பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். குஷிதான் அனைத்தையும் விட பெரிய டானிக். குஷி போன்ற டானிக் வேறெதுவும் இல்லை. யார் தினமும் குஷியின் டானிக் சாப்பிடுகிறார்களோ
அவர்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஒருபோதும் பலவீனமாக இருப்பதில்லை. ஆகையால் குஷி என்ற டானிக் மூலம் மனம் மற்றும் புத்தியை சக்திசாலியாக மாற்றிவிடுங்கள். அப்போது மனநிலை சக்திசாலியாக இருக்கும். அப்படிப்பட்ட சக்திசாலியான மனநிலையுடையவர்கள் சதா ஆடாதவராக, அசையாதவராக இருப்பார்கள். ஸ்லோகன்: மனம் மற்றும் புத்தியை அனுபவம் என்ற சீட்டில் செட் செய்து விடுங்கள். அப்போது ஒருபோதும் அப்செட் ஆக மாட்டீர்கள். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.